எங்கள் தேனுக்கு உடம்பு சரியில்லை. 4 மணிலேருந்து வேறு மாதிரி பிஹேவியர் பண்ணிச்சு, வெறித்தனமாக கடிச்சிதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். உள்ளார ஏதோ பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த காலை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நரம்பு ஊசி போட்டிருக்காங்க, அப்புறம் தூக்க ஊசியும் போட்டிருக்காங்க. நானும் 4 மணிக்கு ஒரு 2.5 mg தூக்க மாத்திரை போட்டேன்னு சொன்னேன் டாக்டர்கிட்ட. ஆனால் அதை போட்டுட்டோம். அவங்களும் ஒரு போட்டு, ஏன்னா அது ரொம்ப வெறித்தனமாக கடிச்சிது பாருங்க, அப்படியே கத்துது, அப்புறம் அப்படியே கையை பிடிச்சி கடிக்குது, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது, சிரமமாக இருக்குது சமாளிக்கிறது. இதே தான் 3 மணி 4 மணி கத்துது. வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. சாப்பிட்டுச்சு, நல்லா தான் சாப்பிட்டுச்சு. பீஃப் வாங்கிட்டு வந்து வச்சா சாப்பிட்டுச்சு. மத்தியானமாக பால் குடிச்சிது. ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சான் உள்ளார, வயிற்றுக்குள்ளார. அதனால் இப்படியே தான் கத்துது. என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனால் தூக்க ஊசியும் போட்டார், தூங்க மாட்டேங்குது. நானும் மாத்திரை போட்டேன், தூங்க மாட்டேங்குது. என்னப்பா என்னப்பா அப்படியே தான் பிடிச்சி கடிக்கிறது கையை. சரி சரி சரி, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ நல்லா ஆகிடுன, தூங்குப்பா, தூங்கு, நீ தூங்குப்பா, தூங்கு, நல்லா ஆகிடும், தூங்குப்பா. பார்த்தீங்களா எங்கள் தேனுக்குட்டி, எங்கள் தேனுக்குட்டி தெய்வமாக போச்சு. நேற்று தான் போய் ஆஸ்பத்திரியில் நரம்பு ஊசிலாம் போட்டு வந்தேன். பாருங்கள், வீடியோ காத்தால பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணி. எங்கள் தேன்மொழிக்காக சூடம் ஏற்றி அவருடைய ஆன்மா வானுலகம் போகணும்னு பிரார்த்திச்சுக்கிட்டு